ராமகிருஷ்ண பரமஹம்ச ஒரு சாதாரண அந்த இது குருக்கள் மாதிரி காளி கோயிலில் பூஜை பண்ணுறதுக்காக பெங்காலில் இருந்த ராணி ராசாமணி தேவின்னு ஒருத்தி சம்பளம் கொடுத்து வச்சுருந்தார். இவர் கூலிக்கு மாரடிக்கிற சாமியாரா அவர். காளி சாப்பிட்றியா இல்லையா, நான் பண்ணது உனக்கு பிடிக்கலையா, இப்படியெல்லாம் கெஞ்சி கொஞ்சி தான் சாப்பாடு ஊட்டுவார் காளிக்கு. அப்படி ஒரு அவ்வளோலாம் ஒரு பெரிய நிலை அடைஞ்சி எப்பயும் கடவுள் நினைச்சா டான்ஸ் ஆடின்னு டாக்டருங்கெல்லாம் சொன்னாங்க, டே கிளவா இனிமேல் நீ டான்ஸ் ஆடினாக செத்து போடுவேன்னு. ஆனாலையும் அவரால் ஆடாமல் இருக்க முடியல, டான்ஸ் ஆடின்னு தான் இருந்தார். காளியுடைய தரிசனத்துக்காக அப்படி அழுதுருக்கிறார். ஒரு நேரத்துக்கு உயிரியை விட்டுறேன்னு கூட போயிருக்கார். அப்போ காளி தரிசனம் அழுது தொழுது காளியை அடைந்த ராமகிருஷ்ணர் பின்னால் அந்த தட்சிணேஸ்வர் மொட்டை மாடியில் போய் நின்றுட்டு அழுதுகிட்டே இருப்பாராம். எல்லாரும் நீங்கள் தான் காளிகிட்டே டைரெக்டாக பேசுகிற நிலைக்கு வந்துட்டீங்க, நீ இதுக்கு போய் எப்போ அழுவுறீங்கன்னாங்களாம். அவர் சொன்னார், இன்னைக்காவது ஒரு 4 நல்ல பக்தர்கள் வரமாட்டாங்களான்ட்டு அழுதுன்னு இருக்கேன். தான் உண்மை. ராமகிருஷ்ணன் லைஃப் நீ படிச்சுப்பார். 4 நல்ல பக்தர்கள் வரமாட்டாங்களான்னு ராமகிருஷ்ணன் மொட்டை மாடியில் நின்றுட்டு அழுதுட்டு இருந்தார். இப்படி உலகத்தில் கடவுளை தவிர வேறு எதுவும் வேணான்னு சொன்னவங்க இருக்காங்க. பிரகலாதன் இருக்கான், துருவன் இருக்கான், எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் 199.99 பேர் இந்த உலகத்தை பிடிச்சிக்கிட்டு கடவுளை விட்டுறாங்க. ராமகிருஷ்ணன்கிட்ட ஒருத்தன் போனான். போயிட்டு, சாமிகளே உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குண்ணா. ஏன்பா அப்படின்னாரு. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற சுகத்தெல்லாம் விட்டுட்டு அந்த காளிகாம்பாலை பிடிச்சின்னு இருக்கேளே அப்படின்னா. அவர் சொன்னாரா, இல்லைப்பா எங்களை விட நீங்கள் தான் பெரிய தியாகி அப்படின்னாங்க. எப்படின்னா, நாங்களாவது இந்த கடவுளுக்காக உலகத்தை விட்டோம், நீங்கள் உலகத்துக்காக கடவுளையே விட்டுட்டீங்களே, எங்களை விட பெரிய தியாகம் இன்னைக்கு தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரை பார்க்கலன்னா சோகமாக இருப்பார். எல்லாரும் அவன் சின்ன பையன், அவனை பற்றி உங்களுக்கு என்னன்னு சொல்றார். நான் விவேகானந்தனை பார்க்கலன்னு சோகமாக இல்லையா, அவனுக்குள்ளே இருக்கிற சிவனை இன்னைக்கு தரிசனம் பண்ண முடியலேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குன்னாரா. அதே மாதிரி ராக்கால்னு ஒரு குட்டி பையன் இருப்பான். ராமகிருஷ்ணன் எப்போ பாரு அவனை மடியில் உட்கார வச்சு தவளோட பையனை கொஞ்சிக்கிட்டே இருப்பார். எல்லோரும் என்னங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, அவன் ராக்கால்னு நீ நினைக்கிற, என்னை பொறுத்த மாத்திரம் அவன் கிருஷ்ணன்டா. ஸோ நான் ஐ எம் பேம்பரிங் கிருஷ்ணா, மேக்கிங் ஹிம் சிட் ஆன் மை லேப்னாரு. ஸோ இதுதான் பாயிண்ட். மகான்களை பொறுத்த மாத்திரம் தே ஆர் பியாண்ட் த ஃபிசிக்கல் திங்ஸ். ஃபிசிக்கல்லாம் கிடையாது, தே ஆர் ஆல்வேஸ் ஸ்பிரிச்சுவல். ராமகிருஷ்ணன் போய், என்ன நீங்கள் தான் அந்த விவேகானந்தன் நரேந்திரனை கொஞ்சறீங்க, அவன் சும்மா பான்பீடா போட்டுன்னு சுற்றின்னு இருக்கான் அப்படின்னாங்களாம். பெங்காலி போடாமே இருப்பான் பாவம். ராமகிருஷ்ணன் சொன்னாராம், அவன் வாய்க்குள்ள என்ன போச்சுன்னு ஏண்டா பார்க்குற, வாயிலேருந்து என்ன வருதுன்னு பாருனாராம். அவன் இட்லி துண்ணா புண்ணாக்கு தின்னா உனக்கு என்ன, அவன் சொல்கிற வார்த்தைகளை பாரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தானே ஆன்மீகன்றது, தான் அறிவுங்கிறது. என்ன சொல்கிறான்றதை பாரு, யார் சொல்கிறான்றதெல்லாம் பார்க்காத, அவன் சொல்கிறதில் ஏதாவது உப்பு சப்பு இருக்கான்னு பாரு, அதை நீ கடைப்பிடிக்க முயற்சி செய். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார். அவர் அவங்க ஒய்ஃப் கிட்ட குடும்பம் நடத்துனதே இல்லை. ஏன்னா அவர் தட்சிணேஸ்வரில் இருந்தார், சாரதா தேவி கம்மர்ப்பு கூறுங்கிற ஒரு இது இருந்தாங்க, என்னமோ பாடி, அந்த மாதிரி இருந்த ஊருக்கு பேர் ஏதோ என்னமோ பாடி. 2 பேரும் செக்ஸ் எல்லாம் பண்ணதே கிடையாது. பாஸ்டனில் என்னை கூப்பிட்டாங்க, நீங்கள் ஒரு லெக்சருக்கு வரணும்னு. எம்ஐடி ஆடிட்டோரியத்தில் ஒரு 2000 பேர் பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. நான் லெக்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பையன் வந்தான், ராமகிருஷ்ணா ஷோ டு விவேகானந்தா காட், கேன் யூ ஷோ மீ காட் ஜஸ்ட் லைக் தட் நவ் அப்படின்னா. இதான் அவன் கேட்டு கேள்வி. ஸோ நான் சொன்னேன், நீ என்ன பண்ணுற தம்பின்னா, சயின்டிஸ்ட்னா எவ்வளோ வருஷமாக பண்ணுறேன்னா 16 years. How many hours a day you are doing research? At least 16 to 20 hours. So have you found out the whole truth?
ஆர் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் த ட்ரூத் அப்படின்னு. அவன் சொன்னான் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ட்ரூத்னா. நான் சொன்னேன் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த ட்ரூத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு 16 வருஷம் டெய்லி 20 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ கடவுளுங்கிறது ஹோல் ட்ரூத்து, அதை ஒரு செகண்ட்லேயே எனக்கு கொடுத்துருன்னு கேட்குறியே, இது நியாயமா அப்படின்னு. நான் ஹவு ராமகிருஷ்ணா கேட்டுக்கான்னா நான் சொன்னேன், ராமகிருஷ்ணர்கிட்ட 3 பேர் போனாங்க கடவுளை காட்டுன்னு. ஒருத்தனுக்கு அவர் சொன்னார் திராட்சை சாப்பிடு பகவத்கீதை படின்னு. அவன் கேட்டான் எவ்வளோ திராட்சை சாப்பிட்ணும், ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிட்ணுன்னு. ராமகிருஷ்ணன் உனக்கு சுட்டு போட்டாலும் ஆன்மீகம் வராது, போயிட்டு வா அப்படின்னு. நான் உங்களை நம்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இப்படி சொல்கிறீங்களேன்னா. நான் பகவத்கீதை படின்னது உன் மனமண்டியில் ஏறவே இல்லை, திராட்சை சாப்பிட்றதுல தான் உன் புத்தி இருக்குது. நீ நிஜமான சீக்கிரம் இருந்தால் பகவத்கீதை எத்தனை சாப்டர் படிக்கணும், எந்த சாப்டரை படிக்கணும்னு நான் கேட்டிருப்பேன். ஸோ யுவர் ப்ரியாரிட்டிஸ் ஆர் நாட் தேர், போயிட்டு வானார். 2வது ஆள் போனான், அவன் தலையை தூக்கி தண்ணியில் ஒரு முக்குனார். எந்திரிச்சான். ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் என்ன நினச்சனார், என் தலை தண்ணியிலேருந்து எப்போ வரும்னு. அந்த மாதிரி கடவுளை தவிர ஒரு ஏகாகிரமான சிந்தனை உனக்கு வரணும், அதை தவிர எதுவும் வேணாங்கிற மாதிரி. அப்போ வா நான் உனக்கு கடவுளை காட்டியிருந்தேன். நரேந்திரனுங்கிறவன் போனான். நரேந்திரன் போன உடனே கடவுளை பார்க்க முடியுமா? அவனா நீ என்ன பார்க்குற மாதிரி பார்க்கலாம், கேன் வி டாக் டு காட் அப்படின்னா. லைக் வி கேன் கன்வர்ஸ் வித் ஈச் அதர். அப்போ அவனை சும்மா தொட்டார். he was locked in the bliss. After some time he released him from that ecstasy and said, உன்னால் உலகத்துக்கு நிறைய சர்வீஸ் நடக்க வேண்டியிருக்கு, நீ பங்கி அடித்த மாதிரி இப்படி உட்காந்துருந்தியானா என்ன சர்வீஸ் பண்ண முடியும்? ஸோ ஐ எம் லாக்கிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இட் வில் நாட் பி கிவன் டு யூ அன்டில் லாஸ்ட் 3 days ஆஃப் யுவர் டெத். சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்ன வரைக்கும் இனிமேல் எந்த அனுபவம் உனக்கு கிடையாது. யூ ஹேவ் டு கோ அண்ட் ஸ்லாக் அண்ட் ஒர்க் ஃபார் காட் அப்படின்னா. ஸோ விவேகானந்தர் சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னே தான் திருப்பியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் அவருக்கு கிடைச்சது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகாக ஒரு கதை சொல்கிறார். ஒரு ஆள் காட்டுக்குள்ளே போனான். அங்கே ஒரு கற்பக விருட்சம் இருந்தது, விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீ. அதுக்கீழே படுத்தான். அவனுக்கு தெரியாது அதனுடைய மகிமை. ரொம்ப பசிக்குது, சாப்பாடு இருந்தால் நல்லான்னு இருக்கணும். வடை பாயசத்தோட சாப்பாடு இருந்தது. படுத்துக்கிறதுக்கு ஒரு கட்லு மெத்தெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், மரக்காற்று நல்லா இருக்குன்னு நினச்சான். வந்துச்சு. கால் பிடிக்கிறதுக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினச்சான். வந்து கால் பிடிச்சிட்டு இருந்தான். நினச்சான், ஐயோ நம்ம காட்டில் படுத்துன்னு இருக்கோம், புலி வந்தால் என்ன ஆகும்னா. புலியும் வந்துச்சு. இந்த புலி நம்மளை அடித்தா என்ன ஆகும்னு நினச்சான். அடிச்சிச்சு. அதனால் ஒரு மனுஷன் தனக்கு வேண்டிய மாதிரி தாட்ஸ் கொடுக்குற போது இந்த மாதிரி வம்பில் மாட்டிக்குவான். நம்மளே வந்து ஸ்ட்ராங் மூட் ஸ்விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் இருக்கும். பல நேரங்களில் வி ஹவ் ஈகோ, வி ஹவ் ஹேட்ரட், வி ஹவ் ஆங்கர் அகென்ஸ்ட் அதர்ஸ். அதனால் நிறைய பேருக்கு நம்ம கெட்டது சாபம் விட்டுருவோம். ஏன்னா வி ஆர் ஹியூமன், வி ஃபீல் தட் வேங்கிற மாதிரி. அது வந்து பின்னால் நீ ரிப்பெண்ட் பண்ணுவோம், ஐயோ நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது போல இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் இட் இஸ் பெட்டர் யூ அலோவ் காட் டு ஹேண்டில் யுவர் தாட்ஸ் instead of you are having your own thoughts and getting into guilt consciousness and sorrow at a later time. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒருத்தன் போனான். போயிட்டு, சாமிகளே உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக யோசனை பண்ணுறேன், என்ன கொடுக்கறதுன்னு தான் தெரியல. இவன் ஒன்றும் கொடுக்க மாட்டான்னு அவருக்கு தெரியும். அதனால் உனக்கு எது உதவாதுன்னு தோன்றதோ அதை எனக்கு கொண்டாந்து கொடுத்துரு அப்படின்னாரு. வீட்டுக்கு போய் யோசனை பண்ணுறோம். யோசனை இப்படி தான் பண்ணோம், ஓகேவா. டூத் ப்ரஷ் எடுத்தான். இது கொடுக்கலாமான்னு. இல்லை, இது சீப்பு கழுவத்துக்கு உதவும் அப்படின்னு. ஒரு அழுக்கு வச்சு பார்த்தான். வீடு மாப் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றும் அவனுக்கு யூஸ் ஆகிற மாதிரியே தெரிஞ்சுன்னே இருந்தது. கடைசியில் என்னதான் இந்த ஆள் கேட்குறாருன்னு தெரியலையேன்ட்டு டாய்லெட் போனான். அப்போது டாய்லெட் ஷீட்டு கமோடுக்கு போச்சு இல்லையா, அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இதுதான் எதுக்கும் உதவாதது, இதை ராமகிருஷ்ணன்கிட்ட கொடுத்துட்டா என்னன்னு நினச்சான். ராமகிருஷ்ணன் சொன்ன கதை தான். அப்போ அது இவனை பார்த்து கேவலமாக சிரிச்சிச்சான். அட பாவி, 8 மணி நேரத்துக்கு முன்னால் உன் வாயில் நான் கமகமானு பச்சை கற்பூரம், ஏலக்காய், பால், அரிசி, நெய் எல்லாம் போட்டு சக்கரை பொங்கலாக போனேனேடா.
உன்ன மாதிரி ஒரு மகா பாவியோட வாய்க்குள்ளே போயிட்ட பாவத்துக்கு என்ன உதவாக்காரன்னு நீ சொல்கிறியா அப்படின்னு. இவன் நேராக ராமகிருஷ்ணர்கிட்ட வந்தானா, சாமி நீங்கள் சொன்னது யோசனை பண்ணி பார்த்தேன், இந்த உலகத்தில் எதுக்கும் உதவாத ஆள் நான் தான், உதவாக்காரன் நான் தான், என்ன நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னானா. இது ராமகிருஷ்ணன் சொன்ன கருத்து தான். நம்ம தான் உதவாதவங்கன்னு புரிய வைக்கிறதுக்காக இவ்வளோ ஒரு நேஷ்டியான உதாரணத்தை ராமகிருஷ்ணன் தான் சொன்னார். ஒரு கதை சொல்கிறார். ஒரு பணக்காரன் ஒரு திருடன் 2 பேரும் சத்திரத்தில் தங்கினாங்க. இவன் நல்லா தூங்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த திருடன் எந்திரிச்சு இந்த ஆளுடைய பொட்டி பொறிக்கெல்லாம் தேடுறான், ஒன்றும் கிடைக்கல, படுத்துட்டான். காலையில் 2 பேரும் கிளம்பணும். திருடன் கேட்டான், ஐயோ நீ எல்லாம் ஒரு வியாபாரியாயா, என்ன காலெலாம் இல்லை உங்கள்கிட்ட, என்னத்தை வியாபாரம் பண்ண போகிறேன்னா. அவன் சொன்னான், நீ பார்த்த உடனே உன் மூஞ்சி எனக்கு தெரிஞ்சிச்சு திருடன் தானே, அதனால் நான் வச்சிருந்த காசெல்லாம் உன் தலைக்கே நீ ஒழிச்சு வச்சு நான் ஜாலியாக தூங்கி, நீ எல்லா இடத்தையும் தெரிஞ்சே உங்ககிட்ட. இது மாதிரி ஒரு சினிமாவில் கூட ஒரு காட்சி வரும். ஒரு வீடியோ கோச்சில் ஒரு காமிக் ஆக்டர் இருப்பான், அவன் பக்கத்தில் உட்காந்துப்பான். அவன் சொல்லுவான், திருடருங்கெல்லாம் ரொம்ப இருப்பாங்க, ஜாகிரதையாக இருங்க ஜாகிரதையாக இருங்க. இவன் ராத்திரிலாம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பான். யார் சொன்னாலும் அவன் காத்தால் இருந்துச்சு, உன்னால் நல்லா தூங்கினம்பா, நீ என் போட்டி நல்லா பார்த்துட்டு. அந்த மாதிரி we are searching God everywhere, but we are not searching inside us. அவர் மஜும்தார்னு ஒருத்தர் வந்தாக்கா, நீ சால்வு போட்டுங்கிறியா, அது கொடுன்னாரு. வாங்கிக்கோ என்னன்னு போட்டுனாரு. அதுக்கப்புறம் இல்லை வச்சுக்கோன்னாரு. இல்லை நீங்களே வச்சுக்கோங்கண்ணா. இல்லை சால்வ் போடணுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு, அந்த எண்ணம் இருந்தால் அடுத்த பிறகு வந்து தொலைஞ்சிடும், அதனால் போதிக்கிட்டு இருந்தால் முடியல. அதனால் உலகத்தில் வாசனைகள்ங்கிறது நாம் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய விஷயங்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு குழந்தையை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பொம்பளை போனான். போயிட்டு, சாமி என் குழந்தை ரொம்ப ஸ்வீட்டு சாப்பிடுது, கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்னு. ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் சொன்னாராம், அடுத்த வாரம் கூட்டின்னு வந்துடுமான்னு. அடுத்த வாரம் அந்த குழந்தைய கூட்டின்ட்டு போகிற அம்மாக்காரி. அப்போ ராமகிருஷ்ணர் சொல்கிறார், படவா ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அந்த அம்மாக்காரி கேட்டாலும், இதை போன வாரமே சொல்லி தொலைச்சிருக்கலாமே சாமி, இதுக்கு எதுக்கு ஒரு வாரம் கழித்து கூப்பிட்டு வர சொன்னீங்கன்னு. அப்போ ராமகிருஷ்ணன் வெக்கமாக முடிஞ்சு வச்சுன்னு சொன்னாராம், ஒரு வாரத்துக்கு முன்னே நானே ஸ்வீட்டு சாப்பிட்டுருந்தோம்மா, நானே ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைக்கு நீ ஸ்வீட் சாப்பிட்டுக்கூடா நியாயம் இல்லைல்ல, அதனால் நான் முதல்ல என்ன ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் அட்வைஸ் கொடுக்குறேன்னாராம். அப்போது தான் எதை நம்புகிறோமோ அதை தான் பேசணும். நம்ம பேசுகிறபடி நாம் நடந்து காட்டணும். உலகமே எடுத்தாலும் பரவாயில்ல, உலகத்தில் இருக்க எல்லாரும் மூஞ்சியில் காரி துப்புனா கூட பரவாயில்ல. ராமகிருஷ்ணர் ரோட்டில் போயின்னு இருக்காரு. ஊர் ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, இங்கே ஒரு கொடிய விஷப்பாம்பு இருக்குது சாமி, அதனால் எங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியலன்னு. அவர் அந்த பாம்புக்கிட்ட போய், நான் அவனுக்கு ஒரு மந்திரம் கொடுக்குறேன், இதை சொல்லிக்கிட்டு நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு. போயிட்டு ஒரு வாரம் கழித்து வர்றாரு. அது கொலை உயிர் குத்து உயிராக கண்ணை உயிரில் வச்சுன்னுட்டு ரத்தம் வஞ்சின்னு அப்படியே இருக்குது. இவர் போய் என்னாச்சு உனக்குன்றாரு. நீ தானே சொன்னேன் மந்திரம் கற்றுக் கொடுக்குறேன், அதை வச்சுக்கிட்டு நீ ஜபம் பண்ணின்னுருன்னு. நான் கடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சவொடனே இவங்கெல்லாம் கல்லடிச்சு என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்போ ராமகிருஷ்ணன் சொன்னாராம், நான் யாரையும் கடிக்க வேணான்னு சொன்னேனே தவிர சீர வேணான்னு சொல்லலையேன்னாராம். பாம்போட குணம் உசுன்னும், அப்போ தான் யாரும் கிட்ட வர மாட்டான். அதனால் உன்னை கடிக்க வேணான்னு சொன்னேன், சீர வேணான்னு சொல்லலைன்னு. ஸோ ஒவ்வொரு கண்டெஸ்ட்டுக்கும் வேறு வேறு ரீசனிங் அண்ட் ரைம் இருக்குது. ஸோ வி கான்ட் யூனிவர்சலைஸ் எனி மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட். அவர் த்ரோட்டில் கேன்சர். சிஷ்ய கோடிங்கெல்லாம் சொன்னாங்க, நீங்கள் தான் டெய்லி காளியை பார்த்து பேசுகிறீங்களே, டெய்லி காளியை பார்த்து பேசுகிறீங்க, ஸோ காளிக்கிட்ட கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வரங்கேளுங்கன்னு. அவர் வெக்கமாக சொல்கிறார், நான் எதுவுமே எனக்குன்னு காளிக்கிட்ட கேட்டதே இல்லைடா அப்படின்னு. கேளுங்க சாப்பிட்றதுக்கு தானே. மறுநாள் காத்தாலே எல்லா சிஷ்யம் வந்துட்டாங்க. கேட்டீங்களா காளி என்ன சொன்னார்? அவர் சொன்னா, நீ ரொம்ப பெரிய தவம் பண்ணிட்ட, நீ அப்பாவி, இந்த ஜனங்கள்லாம் பயங்கர கிரிமினல்ஸு, உங்கள்கிட்ட பக்த நாட்டம் நடித்து நீ சேர்த்து வச்சிருக்கிற இந்த அருளுங்கிற சொத்தை திடீர்னு போடுவானுங்க, இதை ஹேண்டில் பண்ணுற சாமர்த்தியம் உனக்கு இல்லை. அதனால் வேர்ல்ட்லி சென்ஸில் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற விவேகானந்தன்கிட்ட இதை கொடுத்துட்டு
நீ என்கிட்ட வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டா அப்படின்னாரு. இது ராமகிருஷ்ணனுடைய வரலாற்றில் பதிவாகி இருக்கிற விஷயம். ஸோ லௌகிக சாமர்த்தியம்ங்கிறது வேற, ஸ்பிரிச்சுவல் பவருங்கிறது வேற. அது ஸ்பிரிச்சுவல் பவர் வந்துடும், தவம் பண்ணால் வந்துடும். ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அட்டாமிக் எனர்ஜி இருக்குது. குரங்கு கையில் கொடுத்த பூமாலை மாதிரி மெட்ராஸ் பூரா ஒரு பாம்பு போட்டு அழிச்சிடலாம். இல்லை ஒரு அட்டாமிக் எனர்ஜி ஸ்டேஷன் வச்சு மெட்ராஸ் பூரா கரண்ட்டு கொடுக்கலாம். ஸோ பவர் இஸ் அ டேஞ்சரஸ் கேம், டபுள் எட்ஜ் வெப்பன். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேர்ல்ட்லி சென்ஸ் தேவைப்படும். ராமகிருஷ்ணன் மாதிரி ஒரு காளி கோயிலில் ராணி ராசாமணி தேவிகிட்டையும் ஒரு குடிகார ஜமீன்தார்கிட்டையும் சம்பளம் வாங்கிட்டு மணியடிச்சுன்னு இந்த சாமியாருக்கு அதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியும். நான் ராமகிருஷ்ணனில் திட்டல, ஏன்னா நான் தான் ராமகிருஷ்ணன் இருந்தேன். நிஜம், நான் தான் ராமகிருஷ்ணன் தான் இருந்தேன். கோடிசாமி தான் என் குரு தோத்தாபுரியாக இருந்தார். அதனால் நான் என்னையே திட்டிக்கிறேன். உண்மைதான் சொல்கிறேன். உனக்கு நம்பலைன்னா நான் என்ன பண்ணிட முடியும்? அகஸ்தியர் ஆசிரமம்னு ஒன்று பாலக்காடு பக்கத்தில் கொடுவாயிருங்கிற இடத்துல இருக்கு. நொச்சூர் சாமியார்னு ஒருத்தர் இருந்தார். அங்கே ஒரு ஓலை இருக்கு, அகஸ்தியருடைய ஓலை. அந்த சாமியார் எனக்கு லெட்டர் எழுதினார். எங்கள் ஓலையில் உங்களை பற்றி வந்திருக்கு, உங்களை நான் கூப்பிட்டு கேரளா நம்பூதிகளை வச்சு என் செலவில் இங்கே சியாமலா கனகா சங்கர்ஷனிங்கிற ஒரு மகா மந்திரத்தினால யாகம் பண்ணி அதை உங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கு, நீங்கள் வாங்க அப்படின்னாரு. நான் காரை போட்டுன்னு கிளம்பிட்டேன், அவர் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு. அங்கே போனேன். யாகம் பண்ணாங்க, அபிஷேகம் பண்ணாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் காரை எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் போயிட்டு மெட்ராஸ் வந்து சேர்ந்துட்டேன். அப்போ தான் நான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் காளிகாம்பாள் கோயிலுக்கு போகிறேன். அதாவது தம்புச்சேட்டி ஸ்டேட். நான் இருந்தது 55 மலையப்பன் தெரு, 3வது தெரு. ஆனால் காளிகாம்பாள் கோயிலுக்கு போனதே இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போகிறேன். சியாமலா அப்படின்னா கருத்த நிறமுள்ள காளின்னு அர்த்தம். ஸோ அங்கே யாகம் பண்ணுறாங்க. என்ன சியாமலா, அதனுடைய பவர் நம்ம காளிகாம்பாள் கோயிலுக்குள்ளே போய் லேண்ட் ஆகிறோம். இப்படி எல்லாத்துக்கும் காரணங்கள் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். இது ஏன் நடக்குதுன்னா, நான் ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்தேன். அப்போ காளியை பூஜை பண்ணியிருக்கேன். அந்த பவர் நமக்கு அவ கொடுக்கணும், ஏன்னா நம்ம பூஜை பண்ணிட்டு வந்திருக்கிறோம்ல. ஸோ அந்த யாகம், அதில் ஏதோ நமக்கு குறைகள் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகிட்டு நேராக அந்த கோயிலுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் டெய்லி அந்த கோயிலுக்கு போவேன் வருவேன். இதெல்லாம் எப்போ நடந்தது? 1983 நடந்தது. ஜோதின்னு ஒரு பொண்ணு வருவா. செங்கல்பேட் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற போது என்கிட்ட வருவா. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒயிட் ட்ரெஸ்ஸில் தான் வருவா, ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவான். அண்ட் அதுக்கப்புறம் நான் தான் ஒரு இவனை ரமணாவை கல்யாணம் பண்ணி வச்சேன். அமெரிக்கா அனுப்பிச்சோம், அதெல்லாம் ஆயிடுச்சு. அழகாக 2 குழந்தைங்க இருக்குது, ரொம்ப டேலண்டட் அந்த சில்ட்ரன் எல்லாம். அண்டு டெய்லி எனக்கு ஒரு பேத்தட்டிக் லவ் மெயில் வந்துக்கினே இருக்கும். ஸோ வெல் செட்டில். ஆனால் அவளுக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. குடும்பம், குழந்தைங்க எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்போ பாரு வந்து தேவாரம் பற்றி, திருப்புகள் பற்றி, அந்த போய்ட்ரி இந்த போய்ட்ரி எல்லாம் வச்சுட்டு அப்படியே தான் மெயில் வந்துக்கிட்டே இருக்கும், டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏன் அப்படி தோணுது அப்படின்னா, சிவசங்கர் பாபா ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்தபோது அந்த ஆத்மா பைரவி பிராமணிங்கிற ஒரு தாந்திரிக் லேடியாக இருந்துச்சு. சிவசங்கர் பாபா சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்தபோது பறவை நாச்சியார்னு சொல்லி திருவத்தியூரில் பிறந்து இருந்தது. அந்த மாதிரி என்கிட்ட வர்ற எல்லாருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. ஒன்றா என்னுடைய ஆத்மாக்கே நீ சம்பந்தப்பட்டவா, இல்லை நீ எந்த குருவை நம்புறியோ அந்த குரு உன்னை என்கிட்ட தள்ளிக்கிட்டு வருவான். இப்படி பல காரணங்கள் இருக்கும். என்கிட்ட வர்றதுக்கெல்லாம் சும்மாலாம் ஒருத்தன் வந்துட முடியாது. நான் என்ன பப்ளிசிட்டி பண்ணுறேன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன்னா ஒன்றும் பண்ணுறதில்ல. உன் ஆத்மாவுக்கு எனக்கு சம்பந்தம் இருந்தால் நீ என்கிட்ட வருவ. கிருஷ்ணவேணி அம்மா, அவங்களும் நல்ல தவநிலையை தொட்டவங்க. கிருஷ்ணவேணி அம்மாவும் ராமாயண காலத்தில் அவங்க சபரியாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஔவையாராக இருந்தாங்க. அந்த மாதிரி பெரிய பாடுபட்ட ஆத்மா அது. அந்த அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி பொள்ளாச்சிக்கிட்ட ஒரு வயசானவர் இருக்காருப்பா, ரொம்ப பெரிய நிலை, நீ அவரை போய் பார்க்கணும் அப்படின்னாங்க. ஸோ 1984 நான் அவரை பார்க்க போனேன். ஸோ அவர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் பக்கத்தில் உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் மனசுக்குள்ளே கேட்குறேன்,
சாமி நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாரு அப்படின்னு கேட்குறேன். நான் அவரை கேட்குறேன், நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாரு அப்படி. அவர் இப்படி என்னை பார்த்தாரு. கடலை அளந்துருவியா, தாத்தா யாரு நீ கண்டுபிடிச்சிடுவியா அப்படின்னாரு. அதாவது யூ கான் அண்டர்ஸ்டாண்ட் மீ ஆர் மெஷர் மீ. நம்ம நினச்சாவே இந்த சாமிக்கு தெரியுது அப்படின்னு வாயை மூடிட்டோம். நம்ம நினைக்கிறத அவர் சொல்லிட்டு இருக்காரு, நீ யாரு என்ன அளந்துருவியா நீன்னு அர்த்தம். அதுக்கு சும்மாவே இந்த கொஞ்ச நேரம் ஆச்சு. தோத்தாபுரி தோத்தாபுரி அப்படின்னாரு. தோத்தாபுரி யாருன்னா தென்னாட்டில் இருந்து கல்கட்டாவுக்கு போய் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அத்வைத்த மந்திரத்தை கொடுத்தார். அது காளியை மறந்துடணும், ஒரு பிளாங்க் மைண்டுக்கு போகணும், வாச்சா மகோச்சரம் நிர்வாணம், பிளாங்க் மைண்டுக்கு போகணும். ராமகிருஷ்ணன் என்னால் காளியை மறக்க முடியலேன்னு வரும். ஒரு கண்ணாடி சில்லை குத்தி இங்கே இங்கே இங்கேன்னு சொல்லி அவருக்கு அத்வைத்தம்னா என்ன, தனக்குள் தெய்வங்கிற கன்செப்டை உணர வச்சவர். இதுதான் தோத்தாபுரி. பின்னால் அவருக்கு வயிற்று வலி வருது. சரி இந்த உடம்புக்கு தானே வயிற்று வலி, கங்கையில் முழுகிடலான்ட்டு ஒரு நாள் தட்சிணேஸ்வரில் பேலூர் மடத்துக்கிட்ட தண்ணியில் கண்ண மூடின்னு நடக்கிறாரு. நடக்க 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 10 கமாண்ட்மெண்ட்ஸில் மோசஸுக்கு விலகிற மாதிரி தண்ணி விலகினே போகுது. ஸோ தோத்தாபுரி கண்ணை திறந்து பார்த்தா பூமிக்கும் ஆகாசத்துக்கு நடுவில் காளி சிரிக்கிறா. ராமகிருஷ்ணர்கிட்ட வந்து உன் காளியை பார்த்தேன், அவள் கூட நிஜமாக தான் இருக்கா அப்படின்னாராம். ஸோ அந்த அளவுக்கு பெரிய நிலைகளை தொட்டவர். அவர் என்ன சொன்னார், நீங்கள் யார் நான் மனசில் கேட்ட கேள்விக்கு தோத்தாபுரி தோத்தாபுரி அப்படின்னார். அப்போ நான் சும்மா உட்காந்துருக்கேன். நான் கேட்குறேன், சாமி நான் யார் அப்படின்னு. தாத்தா ராமகிருஷ்ண பரமஹம்சர், நீ தான் ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்த, நான் உன்னுடைய குருவாகிய தோத்தாபுரியாக இருந்தேன், அதுதான் நம்ம 2 பேர் கனெக்ஷன் அர்த்தம். அது நீ ராமகிருஷ்ணா மடத்துக்காரங்கிட்ட போய் சிவசாமி பாபா தான் ராமகிருஷ்ணா இருந்தாருன்னா ஒன்றா அவன் துணியை பிச்சுன்னு ரோடுக்கு ஓடி வந்துடுவான், இல்லை கல் இருந்து அடிக்க ஓடி வருவான். லெட் அஸ் ஆர்கியூ திஸ் கேஸ் ஸ்டடி. ராமகிருஷ்ணன் யார்? ஒரு ஏழை பிராமணர், கமார்புக்கில் பிறந்தார். ராசாமணி தேவிக்கிட்டையும் அந்த மஜும்தாரோ யாரோ ஒருத்தன் அவங்ககிட்ட சம்பளம் வாங்கின்னு மணி அடிச்சுன்னு காளியை நிஜமாகவே லவ் பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருடைய இறந்த பின்னால் அவருடைய சமாதி அஸ்தி கலசத்தை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் விவேகானந்தரும் சிஷ்யங்களும் சுடுகாட்டில் உட்காந்துருந்தாங்க. இதுதான் ராமகிருஷ்ணருடைய லைஃப் பிரீஃப் ஹிஸ்ட்ரி. And he was dancing in an ecstatic level. He was always talking about God and all that you would have known from Ramakrishna's life history. இப்போ கம்பேர் பண்ணலாம். ராமகிருஷ்ணர் சம்பளம் வாங்கின்னு மணி அடிச்சுன்னு பூஜாரியாக இருந்தார், நான் சொந்தமாக கோயில் வச்சுருக்கேன். கம்பேர். அண்ட் ராமகிருஷ்ணனுடைய கலசத்தை வைக்கிறதுக்கு சுடுகாட்டில் தான் இடம் கிடச்சிது. நான் வாழ்கிற காலத்துலேயே இவ்வளோ பெரிய இடத்த உருவாக்கி எல்லாத்தையும் எழிச்சி வச்சுருக்கேன். அவர் டான்ஸ் ஆடினாருன்னா நானும் தான் டான்ஸ் ஆடின்னு இருக்கிறேன். அவர் கதை சொல்கிறாருன்னா நானும் தான் கதை சொல்லின்னு இருக்கேன். ஸோ யூ கோன் டேபிளேட்டிங். ஸோ இன் வாட் டு யூ திங்க் பிட்வீன் தட் ஸ்பிரிட் இன் எ கிவன் கண்டெய்னர் கால்ட் ராமகிருஷ்ணா and the same spirit in the given container called Sivasankara, what way you think I am inferior to anyone? இதை நான் சொன்னால் உனக்கு ஐயோ இப்படிலாம் பேசுகிறாருன்னு தோணும். நான் உண்மை தானே பேசுகிறேன், உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்ணுறேன்? நான் உண்மையை பேசுகிறேன். எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் நம்ம உட்காந்துன்னு இருக்கோம். ஊஞ்சலில் ஒன்றும் திடீர்னு பேச மாட்டேன் எதை பற்றியும். ஜனங்களுக்கு மகான்கள் மேலே ஒரு மரியாதை இருக்கிறதுனால they don't want to be criticized. மகான்களை யாரும் குறை சொல்லிடக்கூடாதுங்கிற மாதிரி. அது உன்னுடைய பக்தியினுடைய ஆழம். உனக்கு ரொம்ப பக்தி இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தேணும்.